ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற புக்கை டாக்டர் நார்மன் வின்சென்ட் பேல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ அவர் எழுதின புக்கோட ரிவ்யூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷனும் ஃபஸ்ட்டு சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறோம், எதுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன இது பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்குள்ளேருந்து வருது. ரெண்டாவது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நெகட்டிவிட்டி ஈஸியாக நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். வெளியில் போகிறோம், யாராவது திட்டுறாங்க, ஒரு இன்சல்ட் நடக்குது, இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனடியாக நம்ம மைண்ட் நெகட்டிவாக மாறிடுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி காமனாக 70 to 80% பீப்புளுக்கு டக்குன்னு நெகட்டிவாக மாறிடுறோம். ஸோ இப்போ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்குது, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட புக்ஸு சில விஷயங்களோ இல்லை ஒரு செமினார் அட்டன் பண்ணுற மூலமாகவோ இல்லை புக்ஸ் படிக்கிறது மூலமாக நம்ம பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இன்கல்கேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் பாசிட்டிவிட்டி ஓரியன்டான புக்ஸ் நிறைய படிக்கிறேன். அது விஷயமா அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷனும் ஃபஸ்ட் சாப்டரான பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த சாப்டரை பற்றியும் ஒரு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க. டாக்டர் நார்மன் வின்சென்ட் பேல் இந்த புக்கோட இன்ட்ரொடக்ஷனில் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு எக்ஸைட்டடாக இருக்கணும், ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், இல்லை க்ரியேட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்களை பிளாக் பண்ணுறது தான் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இல்லை நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ஒரு ப்ராக்டிக்கல் விஸ்டம் இல்லை ப்ராக்டிக்கல் டூல்ஸ் மாதிரி நான் அந்த புக்கில் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதனால் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களை பார்த்துக்குங்க. டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி டே டு டே லைஃப்பை நீங்கள் கிராஸ் பண்ணி போகணுங்கிறது இந்த புக்கு படிச்சிங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு சர்ச்சில் ஒரு சர்வீஸ் மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் இவர் என்னென்னா கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறனால அவரோட அந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸை நம்ம லைஃப் எப்படி பெட்டர் பண்ணுறங்கிற மாதிரி பாசிட்டிவாக எப்படி மாற்றுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் டீச் பண்ணியிருக்காரு. இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிறாங்க, எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவாக சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத வச்சு இந்த புக்கை சம்மரைஸ் பண்ணி இதை நிறைய புக்கை எழுதலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. அது போக பாட்காஸ்ட் பண்ணுறது, நியூஸ் பேப்பர்ஸில் காலம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நான் சர்ச்சில் டீச் பண்ணி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை எப்படி நான் சேஞ்ச் பண்ணேன், அவங்க லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு, ஒரு பாசிட்டிவாக எப்படி மாறினாங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த புக் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 100கணக்கான பேருக்கு அவர் கொண்டு வந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கண்டிப்பாக அதில் ஒரு 10% இந்த புக்கு படித்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்த ஃபஸ்ட் சாப்டர் பற்றி பார்ப்போம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இதுதான் ஃபஸ்ட் சாப்டரோட டைட்டில். ஸோ இது நம்ம தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். இந்த தன்னம்பிக்கை அப்படியே ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், அதாவது சுய பச்சாதாபம்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் பிட்டின்னு சொல்லலாம். என்னால் முடியாது, எனக்கு ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த சுய பச்சாதாபம் இது மெயினாக கம்பேர் பண்ணும்போதோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புதுசான ஒரு டாஸ்க்கோ ஒரு சேலஞ்சோ ஒரு ப்ராப்ளமோ வரும்போது நமக்கு இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் அது எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இது எப்படி மாற்றணுங்கிற பற்றி சொல்லியிருக்காரு. இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, எய்தர் நீங்கள் எந்த ரிலீஜியன் இருக்கீங்களோ அந்த ரிலீஜியன் இருக்கக்கூடிய கடவுளை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் யாரை ஒர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கலாம், உங்களை எடுத்துக்கலாம். இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்க நம்ம யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்ச சக்தியை கடவுள் மாதிரி அச்சீவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சம்திங் பிக்கர் தேன் அஸ், என்னோட ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை நம்ம ஒரு ரெஃபரலாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பிலீஃபோடு தான் நம்மளோட அந்த செல்ஃப் அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை நம்மளால் பீட் பண்ண முடியும், நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும்னு சொல்லி சொல்கிறார். ஃபஸ்ட் சாப்டரில் இது ரிலேட்டடான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காரு. எப்படி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நான் பாசிட்டிவாக மாற்றினேன், எப்படி ஒரு லேடி ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவர் ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது எப்படி நிறைய பேர்த்த மீட் பண்ணார், எப்படி அவங்களெலாம் சேஞ்ச் பண்ணாருங்க மாதிரி போட்டிருக்காரு. அதில் குறிப்பாக ஒரு 2 முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நான் லைஃபோட ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கேன்,
நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் இருக்குது, என்னால் அதை முடிக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இந்த ஆத்தர் என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு எல்லாத்துக்கும், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு. சரி கிளாஸ் முடிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இவர் தனியாக கூப்பிட்டு, நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இப்படி இந்த நெகட்டிவான ஒரு ஃபீல் வருது, உங்களால் முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இது வந்து ரொம்ப பெரிய டீலாக இருக்குது, இது வரைக்கும் நான் எடுத்த பிஸ்னஸ் டீலோட பல மடங்கு இது பெருசு, ஸோ இதை நான் எடுத்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பயமாக இருக்குது, இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ கடவுள் வந்து என்னை க்ரியேட் பண்ணியிருக்காரு, கடவுள் வந்து எனக்கு பேக்கப்பாக இருக்கார், அவர் கண்டிப்பாக வந்து என்னை வந்து கைட் பண்ணுவார். ஸோ இந்த பிஸ்னஸ் டீல் முடியணுன்னு இருந்தால் கண்டிப்பாக முடியும், என்னால் அது முடியும், எனக்கு பின்னாடி பேக்கப்பாக இருக்கக்கூடிய கடவுள் பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நான் அதை பாசிட்டிவாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம வந்து இன்கேஸ் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா பிரபஞ்ச சக்தின்னு எடுத்துக்கலாம். பிரபஞ்ச சக்தி வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப்பாக இருக்குது, என்னால் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியே அந்த டீலை நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கடவுள் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு, அது மூலமாக என்னால் எல்லா ஃபேக்ட்ஸையும் முடிக்க முடியும், எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுக்குறாரு. இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. குறிப்பாக அந்த பிஸ்னஸ் டீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிப்பீட் பண்ணுங்கள். அது இதுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் மேனை வந்து திரும்ப மீட் பண்ணுறாரு. சொல்லும்போது நான் இந்த ஸ்டேட்மெண்ட், அந்த அஃபர்மேஷன் நான் கொடுக்க அதை கடவுள் நம்ம கூட இருக்கார், கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்னால் இது முடியும் அப்படிங்கிற பிலீஃப் நான் கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக ஐயோ என்னால் டீல் பண்ண முடியுமா முடியாதாங்கிற அந்த டவுட் போயிடுச்சு. இப்போ வந்து நான் அதை பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் சில டீல்ஸும் வந்து நல்லபடி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அந்த டீல்ஸ்லாம் அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 52 வயசு இல்லை ஒரு 55 வயசில் இருக்கக்கூடிய ஒரு வயசானவர் ஒரு நாள் இவரோட ஆஃபீஸுக்கு வராரு. இவர்கிட்ட எனக்கு வந்து கடவுள் ரொம்ப துரோகம் பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாரு, என்னோடய வாழ்க்கையே போச்சு, 52 வயசுக்கு மேலே நான் எப்படி வந்து இனிமேல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவாக போச்சு, எனக்கு வந்து எதுவுமே அமையலை, எனக்கு வந்து இப்போ எப்படி வாழ்கிறேனே தெரியல, ரொம்ப வெக்ஸ்டாக பேசுகிறாரு. உடனே அந்த நார்மன் வின்சென்ட் பேல் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் நார்மன் வின்சென்ட் பேல், நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, ரொம்ப வந்து விரக்தி மனப்பான்மைக்கு போகாதீங்க, ஓகே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார் பாசிட்டிவாக. எப்படின்னா, ஓகே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் என்னன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி தீர்க்க முடியாத நோய் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா, உங்களால் க்யூர் பண்ண முடியாத அளவுக்கு டிசீஸ் எதாவது இருக்கா உடம்புலன்னு கேட்டோன்னே, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, டிசீஸ்லாம் எனக்கு இல்லை, நான் ஓரளவுக்கு உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கன்னு சொன்னோன்னே, ஓகே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ உங்கள் கூட இருக்காங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே 52 இயர்ஸ் நீங்கள் மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்திருக்காரு, ஸோ அப்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஒய்ஃபாக தான் அவங்க இருக்கணும், ஓகே இது ஒரு அசட் ஆச்சு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறாரு. கிட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பாசமாக இருக்காங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒருத்தன் காலேஜ் போகிறான்னு சொன்னோன்னே, ஓகே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக கிட்ஸை நீங்கள் ரேஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் உங்களுக்கு திரும்ப ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, ஸோ இதுவும் வந்து கடவுளோட ஒரு அசட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து பேஷனேட்டாக பண்ணியிருக்கீங்களா இத்தனை வருஷம், ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன், இவ்வளோ வருஷம் வந்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நான் ஒர்க் பண்ண இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கடைசியாக இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட திரும்ப சம்மரைஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இந்த மாதிரி கிட்ஸ் இருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு அசட் தான், நல்ல ஜாபில் இருக்கீங்க, நோய் பெரிய க்ரானிக் டிசீசஸ் குணப்படுத்த முடியாத அளவு நோய்கள் உங்களுக்கு இல்லை, ஸோ இது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டு தான், நிறைய பணம் இருக்கவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிருக்கு, ஸோ இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு, இதுலேருந்து நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து இவர் என்ன ரெகனைஸ் பண்ண, ஓகே நான் 52 ஏஜுங்கிற கன்சிடர் பண்ணி இதுவரைக்கும் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நான் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், என் லைஃபோட ஆஸ்பெக்டை மாற்றி பார்க்குறேன்னு சொல்லி அவரே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு பாசிட்டிவாக மாறிக்கிட்டு, ஓகே இதுக்கு மேலே நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேங்கிற மாதிரி நல்ல சேஞ்ச் கொண்டு வந்துட்டு கிளம்பிடுறாரு. அவரையும் வந்து கொஞ்ச நாள் கழித்து மீட் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவருக்கும் அவர் கிளம்பும்போது கடவுள் வந்து எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கார், எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் கூட இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி கொடுக்குறாரு. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இது நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க, உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரும், கடவுள் வந்து என் கூட இருக்காருங்கிறத எப்போவும் நம்பிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாங்க ஃபஸ்ட் சாப்டரில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு. கடைசியாக டேக் அவே மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து ஒரு 10 பாசிட்டிவான விஷயங்களை
நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறாரு. அந்த 10 பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு மென்டல் இமேஜ் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த மாதிரி உங்களை ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வந்துடக்கூடாது. நம்மளால் இது முடியுமா, இப்போ இருக்கிற ஃபேக்ட் படி இது நடக்குமா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேக்டோட நம்ம எப்படி அதை அணுகுறங்கிறது ரொம்ப முக்கியம், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்மளை பற்றின ஒரு பாசிட்டிவான இமேஜ், செல்ஃப் இமேஜ் வந்து எப்போவுமே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதை வந்து ரொம்ப நல்லபடி நம்பணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவான வாய்ஸ் நமக்குள்ளேருந்து வருது, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு டக்குன்னு இதெல்லாம் நடக்குமா, நீ வந்து இப்படிலாம் கரெக்டாக பண்ண முடியுமா, உன்னால் இது பண்ண முடியுமா அப்படிலாம் வரும்போது நீங்கள் உடனே அதுக்கு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவாக, இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், இனி வர விஷயத்தையும் நல்லா கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வாய்ஸ் வச்சு அந்த நெகட்டிவ் வாய்ஸை சப்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. தேர்டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம மென்டல் இமேஜ் வச்சுட்டோம், நமக்குள்ளே நெகட்டிவாக ஏதாவது வந்துச்சுன்னா சால்வ் பண்ணிட்டோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நெகட்டிவான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் ஒரு டீல் நல்லபடி முடிக்கணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் டீல் நல்லபடி முடியல, உடனே அதை வந்து ஓகே இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் முடியாதுன்னு அந்த இமேஜை வந்து பிரேக் பண்ணிடாதீங்க. இந்த அப்டக்கிளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இது வந்து தேர்ட் பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, சில பேர்த்த பார்த்து நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே இவங்கடா இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருமே அவங்களுக்குள்ளே வந்து தன்னோட பெஸ்ட்டை கொண்டு வரக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ அப்போ மற்றவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து எப்போவுமே என்னாலையும் முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன்று வந்து என்னென்னா, கம்பேர் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குள்ளேயும் சில விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. எல்லாருமே ரொம்ப பெரிய இமேஜ் கொடுத்து அவங்கள நம்மளால் பீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இது வந்து ஃபோர்த். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே எங்கூட கடவுள் இருக்காருங்கிற அதை ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் நிறைய அந்த கடவுள் பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தின்னு கூட வச்சுக்கலாம். பிரபஞ்ச சக்தி எப்போவுமே எங்கூட இருக்குது, என்னால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்கிறத அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஆறாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலர், மேபி உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பெய்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராவது வேற ஒருத்தர் உங்கள் வெல்விஷராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட சின்ன கவுன்சிலிங் மாதிரி அட்டன் பண்ணுங்கள், உங்கள் நெகட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதை எப்படி பாசிட்டிவாக மாற்ற தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆறாவது பாயிண்ட்டு. ஏழாவது பாயிண்ட்டு, திரும்ப அவர் அந்த கடவுள் விஷயத்துக்கு தான் வராரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10 டைமாவது சத்தம் போட்டு கடவுள் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு, என்னால் அதை சாதிக்க முடியும்னு சொல்லி ஒரு 10 டைம் லவுடாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட்டு, 8வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ இருக்கக்கூடிய எபிலிட்டி, இப்போ என்னால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் படிக்க முடியுது அப்படிங்கிறனா, அந்த 2 மணி நேரம் படிக்க முடியுதுங்கிற எபிலிட்டியை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கள். அப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 10%, 5%, இல்லை 20% அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க அப்படிங்கிறது 8வது பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அடுத்து 9வது பாயிண்ட் என்னென்னா, கடவுள் வந்து என் கூடையே இருக்கார், அவர் வந்து எனக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்குறாரு, அதை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த சக்தி வந்து எனக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னு சொல்கிறாரு. ஸோ 10வது பாயிண்ட் வந்து திரும்ப அதே மாதிரி தான், கடவுள் வந்து என் கூடையே இருக்கார், அவரோட ஸ்ட்ரென்த்து வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ கடவுள் எங்கூட இருக்கும்போது என்னை பீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த 10 பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தளவில் இவர் இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் இன்ஃபீரியர்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு வரணும், இல்லை நம்ம மேலேயும் நமக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறாரு. மேபி கடவுளாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது, என்னால் முடியல, சுற்றி இருக்கவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஆனால் கடவுளால் முடியும் அப்படின்னு நம்ம அறியாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது மூலமாக தான் நம்ம வெளியில் கொண்டு வர முடியும், நம்மளோட இன்ஃபீரியர்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இவர் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புக்கோட அடுத்த சாப்டர் பற்றி பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்க்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.